guys, welcome to Kavin Gaming. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் ட்ரையல்ஸ். ஏன்டா உண்மையான மைன்கிராஃப்ட் போட மாட்டியாடா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அது என்னென்னா உண்மையான போட்டால் காசு இல்லை, காசு வச்சுட்டுலாம் வாங்கினேன்னா நான் யூடியூப் சேனலே பண்ண விட மாட்டேன், நீ அப்படியே கடை அப்படின்ட்டாங்க எங்கள் அம்மா. அதனால தான் இதை போடலான்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். இது என்னது? தான் காலையில் ஆகுது. நைட் உனக்கெல்லாம் மான்ஸ்டர்ஸ்லாம் வரலையாடா அப்படின்னு கேட்பீங்க. நான் பீஸ்ஃபுல் போட்டு வச்சுருக்கேன். ஒரு ஜாம்பி இதெல்லாம் ஒரு பயம் வரமாட்டான். ஐயோ, கிராஃப்டி டைமில் அங்கேயே விட்டு வந்துட்டேனா? சரி, மரத்தை விட்டோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவில் கொஸ்டின் சேர்த்து கேட்டுக்கிறேன். ஏன்னா கொஸ்டின் யோசிக்கவே முடியலை. ஃபஸ்ட்டு சாப்பாடு வேணும்டா. இங்கே நல்லா தோணி பார்ப்போம், ஆப்பிள் இந்த மாதிரிலாம் கிடைக்குதா? இறக்கமே காட்ட மாட்டான், ஒன்றுத்தையுமே காணும். கண்ட்ரோல் ஷேர் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. தோடி இப்போ எப்படி மேலே போகிறது? பிளாக்கே இல்லை. ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அடுத்து என்ன போச்சே செய்ய இது வேணும். அடுத்து ஸ்டிக்கு வேணும். இது இல்லைடா. அடுத்து ஒரு பிக்காக்ஸு. ஓகே, ஓக் பிளாங்க்ஸாக மாற்ற என்ன ஸ்டிக்காக மாற்ற முடியாதா? அதை ஓகே, இப்போ போய் இதுக்குள்ளே போயிட்டு அந்த ஆக்சிங் செஞ்சிட்டு இதை எடுத்துட்டு இந்த பிக்காக்ஸ் எடுத்துக்கிட்டு இங்கே இருக்க எதாக இருந்தாலும் அப்படியே தூண்டி எடுத்துகிட்டு போயிடும். இல்லை போட. ஸோ வந்துருச்சு. போடா. இப்போ அந்த இடத்துக்கு எப்படியாவது ரூட்டை போட்டுருணும். எதை வச்சு போடுறது? சரி, இதுக்குள்ளே போயிட்டு நம்மக்கிட்ட என்ன இருக்குது இதை எடுத்து இங்கே வை. இல்லையோ, ஐயோ, நேரம் அப்படியே ஓடிடணும். குதிச்சு ஒரு போடு.
எஸ்கேப்புங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே போவோம். போடா டேய் போடா. முடியலடா டேய். டேய் மேலே போடா. எண்டர் ட்ராகனை அழிக்கிறது எப்படி, இதில் எப்பறம் அழிப்பேன் அப்படின்னு கேட்குறீங்க. அதுதானே நான் இதில் வெறும் என்ன எப்படி எண்டர் ட்ராகனை ஈஸியாக போட்டு தள்ளுறது அது மட்டும்தான் சொல்ல மட்டும்தான் போகிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு ஐயன் எடுத்துகிட்டு அதை வச்சு அதை ஃபர்னைஸில் போட்டு பிக்காக் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் கீழே போய் டைமண்ட்ஸ் எடுத்துகிட்டு அடுத்து அதை வச்சுக்கிட்டு இன்னும் ஐயா அங்கே என்னமோ இருக்கே அது என்னது என்னதுடா அது அடிக்குமா இங்கே அடிச்சு வைக்கணும். ஒடிச்சிடா போக விட்டுச்சுடா ஓடுறா. என்ன முட்டையா கிடக்கு என்னமோ என்ன இது. ஓகேங்க இப்போ இதுக்குள்ளே போவோம். ஃபார்மெல்லாம் தேவையில்லாத வேலைங்க, அது செய்ய தேவையில்லை. பேசான்ட்டு மைண்ட் பண்ணிவிட்டு டைமண்ட்ஸ் மைண்ட் பண்ணிட்டு அயன் ஸ்வாடை வச்சு எண்டர் ட்ராகன் போட்டு தரலாம். ட்ராகனை போட்டு தரலாம் அசால்ட்டாக. அதுக்கப்புறம் கேமில் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு என்ன வேணால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். முடிச்சந்தா அப்படிங்க போவோம். கீழே எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் எடுக்காதீங்க, வேஸ்ட்டுங்க. ஓகே இங்கே பொசிஷனும் காட்ட மாட்டேங்குதுடா. வேணாங்க, அம்மா மீனோட போயிட்டுருக்கு, கொல்ல வேணாம். ஏன்னா எனக்கு நல்ல மனசு, இவ்வளோ நல்ல மனசு இருக்குல்ல. மேலே போட மேலே போட மேலே போட மேலே போட ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போயே மேலே போகிறது நல்லது. இங்கெல்லாம் போகக்கூடாது, ஆபத்தான இடம். ரொம்ப ஆபத்தான இடம். அயன் மைன் பண்ணிட்டு டைமண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த போர்ட்டல் உருவாக்கிட்டு அந்த லாவாவில் அதை போட்டு போர்ட்டல் உருவாக்கிவோங்க. பாதி வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நெதருக்கு போயிட்டு ஃபோர்ட்ரஸ் கண்டுபிடிச்சி அங்கே பிளேசிங் ராட் எடுத்துகிட்டு எண்டர்மேனை போட்டு தள்ளி அதையும் எடுத்துகிட்டு எண்டர்மேனை போட்டு தள்ளிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான். பிளேசிங் அது ரெண்டையும் வச்சு அந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு அது என்னது எண்டர் பேர்லை வச்சு தான் என்ட்ரலி செய்வாங்களா? எண்டர் பேர்லை வச்சு என்ட்ரலி செஞ்சுவாங்க. அடுத்து ஸ்ட்ராங் ஹோல்டு உங்கள் வேர்ல்டில் ஸ்ட்ராங் ஹோல்டு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் தேவையானதெல்லாம் பொருள் எடுத்துகிட்டு போங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஹோல்டு கண்டுபிடிச்சிக்கோங்க, அப்போயே பொருள் எடுத்து போய்க்காதீங்க, முடிஞ்சு போயிடும். அப்படித்தான் பொருள் வச்சுட்டே போங்க, கண்டுபிடிச்சிக்கோங்க. பொசிஷன் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐயோ இது அதுவாக இருக்குமா? அப்படி இருக்காதே, ட்ரையல் தானே அது. இருந்தாலும் போய் பார்க்குறேன். மேன்ஷன் பக்கத்தில் தான் இந்த மாதிரிலாம் இருக்கும். மேலே போடாடே. மேன்ஷன் தான் இந்த மாதிரி நிறைய மரமாக போட்டு வச்சுருப்பாங்க மேன்ஷன் பக்கத்துலேயே. நான் ட்ராவல் சும்மா தான் நடந்துகிட்ருக்கேன், ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வித்தியாசமான மரமாக இருக்கே, நானே பார்த்ததில்ல. ஃபஸ்ட்டு இதை கழுவிட்டா இதை எடுத்து இங்கே வச்சுப்போம். பெருங்கையோடு போவோம், முடியலை. இந்த கண்ட்ரோல் வேறு கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கு எப்படி தான் சமாளிச்சாரோ தெரியல. நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வந்து போய் கிரேட் எஸ்கேப். திஸ் இஸ் வெரி வெரி கிரேட் எஸ்கேப். நமக்கு இந்த கேமில் லக்காக இருக்குது ரொம்ப. அது இது என்னது நிமிஷம் இதான். ஒரு நாள் ஃபுல்லாக நடந்துட்டேன். ஆமாம், ஒரு நாள் ஃபுல்லாக நடந்துட்டேன். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வீடியோ முடிச்சிடுவோம். ஐயோ இப்போ அவன் கையில் ஏதாவது இருக்கா? ஓகே, அவ்வளோ தூரம் போகணுமா? ஆகா, அந்த கேவ் செமையான கேவுங்க. ஓ, செத்துருப்போம், கன்ஃபார்ம் செத்துருப்போம். ஓகே, ஒரு 3 நிமிஷம் போடா, சுத்தம் செத்துட்டோம். ஓகே, இப்போ நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். வச்சுட்டு கீழே வந்துருக்கலாம். லெதர் பேண்ட்ஸு, லெதர் பூட்ஸு எல்லாமே போயிருக்கும் போல். சரி விடுங்க, சரி இப்போ நான் சொல்லிடுறேன். கீழே போய் அயன் எடுத்துக்கிட்டு டைமண்ட்ஸ் மைன் பண்ணிக்கோங்க. டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் மைன் பண்ணிட்டு எங்கே துணிச்சிடும் பேர். டைமண்ட் எல்லாத்தையும் மைன் பண்ணிவிட்டு அயன் எடுத்து அயன் ஸ்வாட் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ராங் ஹோல்டு கண்டுபிடிச்சிடுவாங்க. அயன் ஸ்வாடு, அயன் என்சாண்டடு ஆமாம் என்சாண்டடு போடா. ஓகே சொல்லிடுறேன். டைமண்ட் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ராங் நெதர் போயிட்டு ஐயா ஃபென்ட்ரு பிளேசிங் ராடு அதெல்லாம் எடுத்துருவாங்க. அடுத்து ஐயா ஃபென்ட்ரு இல்லை ஹண்ட்ரட் பொருள். அடுத்து அதை வச்சு ஐயா ஃபென்ட்ரு செஞ்சுக்கிட்டு செஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஹோல் கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு போகும்போது பொருளோடு போகாதீங்க, கண்டுபிடிச்சிட்டு லொக்கேஷன் மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. லொக்கேஷன் மார்க் பண்ணி வச்சிங்களா? மார்க் பண்ணுவாங்க. இதில் வந்து மைண்ட் கிராஃப்ட் ஃபேன்ஸு தான் போடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நிறையா இருக்குங்க. ஆனால் நீங்கள் அச்சோவாக சொல்கிறேன், நல்லா இங்கே வருங்க. 6 மணி நேரம் உட்காந்து விளாண்டிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். அசால்ட்டுங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். சொன்னதெல்லாம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இதெல்லாம் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்.